வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லையில இன்னைக்கு ஒருத்தரை பார்க்கணும். எனக்கு அந்த பையனை ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா அப்படின்ட்டுலாம் பழக்கம் கிடையாது. திடீர்னு ஏற்பட்ட ஒரு பழக்கம்தான். ஏப்பா தம்பி, இந்த வீடு கொஞ்சம் வித்து கூடப்பா தம்பி அப்படின்னு பேச ஆரம்பித்த பழக்கம்தான். மற்றபடி பெரிய பழக்கமோ நெருக்கமோ ஆனால் கிடையாது. ஆனால் அந்த பையனுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் என் மேலே அந்த பையனுக்கு இருக்கிற அன்பு, அந்த பையன்கிட்ட இயல்பாகவே இருக்கிற ஒரு உண்மை, இதெல்லாமே தெரிஞ்சு ஒரு நாள் அந்த பையன் கலவை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க. கலவை அப்படிங்கிறது ஆற்காடு தாண்டி, ஆற்காடுக்கு பக்கத்தில், ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கிற கலவைங்கிற கிராமம். கலவைங்கிறது தமிழகத்தில் ஒரு முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். காஞ்சி மகாபிரியவா அப்படின்னு சொல்லப்படுற காஞ்சி மகான்கள், அந்த காஞ்சி பீடத்தினுடைய அந்த சங்கர மடத்தினுடைய பீடாதிபதிகளுடைய சமாதிகள்லாம் அங்கே இருக்கு. கோவில், நிறைய கோவில்லாம் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் கலவை அப்படிங்கிற கிராமம். அந்த கலவையில் இருந்த அந்த பையன் பேர் செந்தில்னு பேர். அவன் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான். நான் அப்போ தூங்கிட்டு இருக்கேன். மதிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணாக்க என்னுடைய மனைவி கிருத்தியா ஃபோனில் பேசிக்கிட்டு என்னைய எழுப்புறாப்புல. சரிங்க, இப்படியே வந்துருப்பேன், இப்படியே வாங்க, கரெக்டு, இப்படி தான், அங்கே ஒரு கோவில் இருக்கா, சிவன் கோவில், அந்த கோவிலேருந்து அப்படியே லெஃப்டில் வாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்கிறாப்புல. யாரும் வீடு பார்க்கறதுக்கு வராங்க போல இருக்கு. அப்பா, வீடு வித்துடலாம்டா அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு யாருன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். அவள் பதில் சொல்லாமல் அவங்களுக்கே ரூட் சொல்லிகிட்டே இருக்கா. நான் உடனடியாக மூஞ்செல்லாம் அலம்பிக்கிட்டு நெத்திக்கெல்லாம் இட்டுக்கிட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு வரேன். மனைவி ஃபோனை வச்சுட்டாப்புல. என்ன அப்படின்னாக்கா, அந்த கலவை செந்தில் இருக்காப்புல, இல்லை அவர் வந்துட்டு இருக்காப்புலங்க. கலவை செந்தில் வந்துட்டு இருக்காப்புலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க மாடி ஏறுவானா, என்ன ஏது அப்படி இப்படிலாம் கேட்டாக்க அவன் வந்துட்டான். அந்த பையன் வந்துட்டான். அந்த பையன் அவனுடைய பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேருமே அப்பாவும் பையனுமா வீட்டுக்கு வராங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம வீடு இருக்குது. அவன் வரான். எனக்கு அவன் கொஞ்சம் சங்கடமாகவும் இதாகவும் இருக்கு. அவன் வந்தது சங்கடமானா, அவன் வந்தது சங்கடம் இல்லை. அவனுக்கு ஒரு கால் முட்டியிலிருந்து கிடையாது, முழங்காலுக்கு கீழே அந்த பகுதியே கிடையாது, தொடையிலிருந்து ஒரு கீழுக்கு அந்த பகுதியே கிடையாது. ஒரு விபத்து. அந்த பையன் திடீர்னு நான் ஏதோ வீடு பார்க்குறதுக்கு ஆள் அமைச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொன்னேன். இல்லை சார், எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குல்ல சார், நம்ம இதில் பொத்தேரியில், அந்த எஸ்ஆர்எம் காலேஜில் என்னுடைய அக்கா பொண்ணு படிக்குது சார். பல்லுக்கு பிரச்சனையாகவே இருந்துச்சு. அது டென்டிஸ்ட் தான் படிக்கிறாப்புல. அதனால் நான் அவங்கள பார்க்குறதுக்காக பையனுக்கு பிரச்சனை, அதனால் பையனை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு இன்றைக்கி வந்தோம். இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கலவையிலேருந்து பொத்தேரிக்கு 2 வீலர்லேயே வந்துட்டான். ஆக்டிவா வண்டியிலே வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சார் வீடு இங்கே மறைமலை நகர் தானே, அதனால் நம்ம பேசிடலாம், ரூட்டை தான் முன்னாடியே சொல்லியிருக்காங்களே, அதை வச்சு கண்டுபிடிச்சி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார் நான். அப்படி ஏன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதா முன்னாடியே? இல்லை சார், எனக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் இருக்குது. நான் எந்த ஏரியாவுக்கு நான் போனாலும் அந்த ஏரியாவில் இருக்கிற எனக்கு தெரிந்த மனிதர்களை நான் சந்திச்சுட்டு வரணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பேன் சார் நான் அப்படின்னு சொன்னால், நான் அந்த செந்திலுடைய அந்த வார்த்தையில் நெகிழ்ந்து போயிட்டேன். அவனுடைய கால் ஆக்சிடெண்ட்டில் இது மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு கால் ஆக்சிடெண்ட் ஆனதுங்கிறது அவனுக்கு திருமணமாகி ஒரு சில வருடங்களுக்குள்ளார குழந்தை பிறந்த அந்த தருணத்தில் இதெல்லாமே நடக்குது. ஒரு குழந்தை, மனைவி ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துட்டா, இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்கா, அப்போ குழந்தை பிறக்க போகுது, இல்லை குழந்தை பிறந்து 1.5 வயசு, ஒரு மாதம் அப்படி இப்படின்னு இருக்கிற அந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு விபத்து அவனுக்கு எப்படி இருக்கும், அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும், அந்த குடும்பம் என்ன பாடுபட்டிருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. அதற்கு பிறகு அந்த பையன் இதே போல ஒரு நாள் வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஒரு இரவு வேளையில் ஒரு வண்டியில் மோதி அவனுக்கு கண் பார்வை
போயிடுச்சு, ஒரு கண் பார்வை போயிடுச்சு இன்னொரு விபத்தில். இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கான். ரொம்ப ஹானஸ்டாக அந்த விபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் செந்தில் என்கிட்ட சொன்ன விதம் வந்து, அட இவன் நம்ம ஜாதியாக இருக்கானே, ரொம்ப ஹானஸ்டானவனா அப்படின்னு நிகழ பண்ணிச்சு. அதனால தான் சார் வந்தேன், இன்னொரு நாள் வரேன் சார் அப்படின்னா. இல்லையா சாப்பிட்டியா, ஒரு அரை மணி நேரம் யாரும் சாப்பிட்றலாம் அப்படின்னாக்கா, இல்லை சார் வீட்டிலேயே எல்லாமே கட்டி கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு அவங்க அம்மா, அவங்க மனைவி, அவங்க தம்பி மனைவின்னு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறத பற்றி அவன் சொல்ல 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 சொல்ல, உன் பொண்டாட்டிக்கு நீ டெய்லி சுற்றி வந்தே நமஸ்காரம் பண்ணணுயா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதற்கு பிறகு அந்த பையன் ஊருக்கு போயிட்டாப்புல. அதுக்கு போன மாசத்துல நம்ம வீட்டில் சண்டி ஹோமம். அந்த சண்டி ஹோமம் அப்படிங்கிற விஷயத்த பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் சொன்ன அந்த அடுத்த நாள் வந்து எனக்கு அந்த பையன் ஃபோன் பண்ணி, சார் வீடுக்கு தான் சார் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்படியும் வீடு முடிச்சிடலாம் சார் அப்படி இப்படின்னு அந்த செந்தில், கலவையில் இருக்கிற செந்தில் எனக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி சண்டி ஹோமம் ஒன்று பண்ணுறோயா, பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்னு ஒரு பெரிய ஜோசியர், பெரிய வாத்தியார், சாஸ்திரிகள். அவர் வந்து எனக்கு நல்ல நண்பர், எனக்கு சகோதரன் மாதிரி. அவர் வந்து இதை பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு, முடிஞ்சா நீ வந்து கூட கலந்துக்க, உன் மனைவியோட வா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த ஆரம்பிக்கிற தருணத்தில் சொன்னேன். அதற்கு பிறகு ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து அந்த ஹோமத்தன்னைக்கு காலையில் பார்த்தா அவன் பையனையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு கலவையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 90-100 கிலோமீட்டராவது இருக்கும். அவன் பொண்ணு பையன் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நேராக ஹோமத்துக்கு வந்துட்டான். ஹோமத்துக்கு வந்து அவன் மேலே வந்து வீட்டில் வந்து உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் மேலே இருந்து, நம்ம வீட்டிலேருந்து கீழே பிள்ளையார், நம்ம கட்டின பிள்ளையார் கோவில் இருக்கார் இல்லையா கார் பார்க்கிங்கில், அந்த நம்ம பிள்ளையாருக்கு பாலகணபதின்னு பேர். பால கணபதி, உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு. அந்த பிள்ளையார்கிட்ட தான் ஹோமம் நடக்குது. அதுக்காக கிருத்தியா, பாலா, மயூரி அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு பொருளாக எடுத்துட்டு கீழே போகிறாங்க. டக்குன்னு அந்த செந்தில், அந்த பையன் வந்து தன்னுடைய பையன்கிட்ட சொன்னான், தம்பி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அவன் எல்லா ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு 25-35 தடவையாவது மாடியிலிருந்து கீழையும், கீழே இருந்து மாடி மாட்டோம் அந்த பையன் துருன்னு இருக்கான். ஒரு கட்டத்தில் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்லேருந்து அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பையனை கூப்பிட்டு இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிட்டான். எனக்கு அது ரொம்ப வியப்பாகவும் நல்ல ஒரு பழக்கமாகவும் இருந்தது. அதே போல் அவங்களுடைய அம்மாவை வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதாவது செந்திலுடைய மனைவியை, அதாவது பையன் தன்னுடைய அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுறது, நீ வா போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதெல்லாம் நடந்துச்சான். அன்னைக்கு நைட்டு அங்கேருந்து எனக்கு ஹோமம்லாம் சாப்பிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு நான் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க அந்த மனைவி என்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க, என்னைய அப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எனக்கு நெகிழ்ந்து போயிட்டேன் நான். என்னடா இது வரைக்கும் நம்ம நேராக அந்த பொண்ணை நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. எங்கள் வீட்டுக்காரர் கூட இது மாதிரி ஒரு செலக்ட் பண்ணி புடவை இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லைன்னு அவரை வச்சுக்கிட்டே சொல்கிறப்பாரு. அப்படி ஒரு புடவை, பிரமாதமான புடவை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க நீங்களும் அம்மாவும். நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரணும் பாருங்க, உங்கள் கையால் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு நெகிழ்ந்து அழுது சொன்னது வந்து எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்போ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, என்னைய நீ வாப்போன்னு சொல்லுவான், பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். ஆனால் என் பையன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா, பூஜை எப்படிலாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு, யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா அப்படின்னு அப்பாவும் பையனும் பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்களே ஒழிய சொல்லவே இல்லை. ஆனால் என்னடான்னு கேட்குறேன், நாங்கள் வீட்டுக்கு வந்து தான் சொல்லுவோம் அப்படின்னு அப்பாவும் பையனும் என்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வீரமணி ராஜன் பாடினாரு அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்ல பிஎன்பி தாத்தான்னு ஒரு தாத்தா வந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல, பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அங்கே பூஜையில் ஒவ்வொரு ஹோமத்தை பற்றி சொல்லும் போதும், பெற்றோர்களை மதிக்காமல் இருந்தால் அது மகா பாவம், பெற்றோரை நாம சிசுஷை பண்ணி அவங்கள பணிவிடை செய்து அவங்கள காபந்து பண்ணணும், அப்படி செய்யலைன்னா அது மகா பாவம், அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பது தான் நம்முடைய கடமை அப்படின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டான் அந்த பையன் ஒரு 10லேருந்து 12 வயசு தான். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், தாயாரே நமஸ்காரம் அப்படின்னு ஒரு நாளைக்கு 6-7 தடவை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டான்.
தாயாரே நமஸ்காரம், அம்மா நமஸ்காரம் அப்படின்னெல்லாம் அவங்க அம்மாவை வணங்குவதை ஒரு வழக்கமாக வச்சிருக்கானாக்க இது பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் அன்னைக்கு பூஜையில் சொன்ன ஸ்லோகத்துக்கு கிடைத்த ஒரு பலன் அடுத்த தலைமுறைக்கு சரியாக கொண்டு போய் சேர்த்துட்டார் ஒரு சத் விஷயத்தை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதே போல் ஒரு சத்தான குழந்தைகளை அந்த அந்த பெண்மணியாக இருக்கட்டும், அந்த நண்பன் சகோதரன் செந்திலாக இருக்கட்டும், அவங்க ஒரு சத்தான குழந்தைகளை இந்த உலகத்துக்கு தந்திருக்காங்க அப்படின்னும் நான் பார்க்குறேன். ஒரு பார்வை இழந்து ஒரு காலும் பறிபோய்விட்ட அந்த நிலையிலும் கூட அவன்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையையும் அதில் இம்மி அளவு கூட அவனை காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு வேலைக்கே போகாத அந்த பெண்மணி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதும் இதெல்லாம் அன்பை தவிர வேற என்ன இருந்தாக்க நடந்துடும் சொல்லுங்க? அன்பு தான் இந்த உலகத்துல மிக மிக உன்னதமான விஷயம். அந்த பார்வை மங்களாக இருக்கிற அந்த செந்திலுக்கு ஒளியை தரக்கூடிய வகையில மனைவி இருக்கிறார். அதே போல ஒரு காலை இழந்து நிற்கிற அந்த செந்திலுக்கு ஒரு பாதையாகவும் கால்களாகவுமே அவனுடைய மனைவி இருக்கிறா. நாளைக்கு அந்த குழந்தைகள் இருக்கும். இதுல அந்த பையன் சொன்னான், சார் நான் ஹோமத்தில் வேண்டிக்கிட்டது என்ன தெரியுமா சார், என் பையன் பெரிய கலெக்டர் ஆகணும், என் பொண்ணு டாக்டர் ஆகணும், என் மனைவிக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் எப்படியாவது கிடைச்சிடும், நீங்கள் எல்லா கடனையும் அடைச்சிட்டு நீங்கள் கிருத்தியா அம்மா, பாலா, மயூரி எல்லாரும் நல்ல சௌக்கியமாக இருக்கும், இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அந்த செந்தில் அன்னைக்கு ஹோமம் பண்ணும்போது பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் எல்லாரும் மனசார உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த கலவை செந்தில் சொன்ன வார்த்தைகள் இதுதான், இந்த பிரார்த்தனை தானும், அவன் சௌக்கியமாக இருக்கணும், நீடூழி இருக்கணும், அவன் ஆசைப்பட்டபடி எல்லா விஷயங்களும் என்னுடைய விஷயம் உட்பட நல்லபடியாக நடக்கும்னு அந்த சண்டி ஹோமம் அந்த பூஜைக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் தந்தே தீரும். அதை விட முக்கியமானது அன்புங்கிற ஒரு மகாசக்தி, பிரபஞ்ச சக்தி அவங்க குடும்பத்தில் வியாபிச்சிருக்கு இல்லையா, அது தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாழ்க்கையில் கையை இழக்கலாம், காலை இழக்கலாம், கண்களை இழக்கலாம், உடலில் ஏதேனும் ஒரு உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனாக்க அன்பை இழந்துட்டு நாம் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்தில்? அன்பு தான் இந்த உலகத்தில் பிரதானம். அன்பே கடவுள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கடவுளை நோக்கி இல்லை, மனிதர்களை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஏதோ ஒரு தாக்கத்தில் ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த மனைவி இன்னும் சந்தோஷமாவாள், இன்னும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ கணவனோ யாரோ பலம் தருவார்கள். அன்புங்கிறது பலம் தரக்கூடியது, அன்புங்கிறது உரம் தரக்கூடியது. அன்புக்கு பஞ்சமில்லை. வணக்கம்.